வாத்துக்கு வரும்போது யூஸ் டு பி சோ தின். கமலஹாசன் வீட்டுக்கு தான் வருவார், வந்திருக்காரு. ஓஎஸ், நாங்கள் 3 பேருமே கார்ட்ஸ் விளையாடி இருக்கோம். அப்ப எல்லாமே ஒரு சின்ன லவ் இருக்கு அப்படி தெரியல உங்களுக்கு? நீங்க லவ்னு சொல்றே தவிர மேபி அவன் மனசுக்குள்ள அங்க வந்து பேசும்போது கூட 95% பேசினா சினிமா பத்தி தான் இருக்கும். இப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார், கண்ணாடியை பார்த்தானா இப்படி பார்த்து இப்படி பார், இப்படி பார், நல்லதா இருக்க அப்படின்பா. தே ஹேட் அ வெரி மியூச்சுவல் லைக்கிங் ஃபார் ஈச் அதர். அப்படி பாப்பா, ரசிப்பா. கமலுக்கு ஏதாவது பண்ணா அப்படி பார்ப்பார், சரியா இருக்கான்னு. இப்படின்னாக்கா he will change. நம்பரை பார்த்து விரும்பல. நான் கேட்டேன், ட்ரிவேண்ட்ரம் மட்டுமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், ஐ எம் ஓகே. கமல் பார்க்கணும்னு கடைசியில் இவங்க தான் விரும்பி இருக்காங்க. ஸோ 2 பேருமே பார்க்கணுங்கிற ஸ்டேஜ்ல இருந்ததுனால தான் கமல் போகும்போது பார்த்து பேசியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்தில் அவங்க சாவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. கேட்கலாமே கணேஷை, நீ எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை, அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா, எங்கே நடந்தா, எவ்வளோ பேர் உன் ஸ்டூடெண்ட்ஸு, என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது, வாட் ஹேப்பன் டு அ ஜுவல்லரிஸ், ஷி ஹேட் மோர் தென் 500 கிராம். கமல் ஷுட் டாக் டு தி சீஃப் மினிஸ்டர். அந்த பார்ட்டியில் தான் இருக்காருன்னு நினச்சானாக்கா இன்னும் இந்த வில்லு இருக்கே, வில்லு காப்பி எங்கிட்டே இருக்கு. ஐ வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல். எடுத்துட்டு அந்த வில்லோட காப்பியை எடுத்துட்டு, கமல் இந்த நீங்கள் சொன்னது இவ்வளோ பூமராங் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் விஷயம் வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் வாழ் தமிழ் நண்பர்களே. அண்மை காலமாக ஒரு வீடியோவில் தான் ஸ்ரீவித்யாவை மனதார காதலித்ததாகவும் அது கடைசியில் நடக்கவில்லை என்றும் கமல் உருகி பேசியிருக்கிறார். இது பற்றி தான் பேசுவதற்காக நாம் கலைமாமணி சோபனா அவர்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்கள் ஸ்ரீவித்யா குடும்பத்தோடு மிக நீண்ட தொடர்புடைய, சொல்லப்போனால் அவர்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸ்ரீவித்யாவின் மிக நெருங்கிய சிநேகிதி, ஸ்ரீவித்யாவின் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரை அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகியவர். இருவரும் மனது விட்டு பேசியவர்கள். சோபனாவை சந்திப்பதற்கு காரணம் இவர்களுடைய காதலை பற்றி ஏதேதோ கட்டுக்கதைகள் சமீப காலங்களில் சோசியல் மீடியாவில் உழவிக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இடமாக நாம் அவரை சந்திக்கிறோம். வணக்கம் சோபனா ரமேஷ் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமல் வந்து என்ன சொல்வாருன்னா, நான் ஸ்ரீவித்யாவை லவ் பண்ணேன், ஆனால் அது என்னமோ நிறைவேறலை. இந்த விஷயம் ஸ்ரீவித்யாவுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தா பின்னாடி செய்திகள்லாம் வருது. ஸோ உங்களுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் அது? அவங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஏன்னா அப்பாவுக்கும் எம்எல்வி அம்மாவுக்கும் ரொம்ப நல்ல வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு அடிக்கடி வருவா. எங்கள் அம்மாவோட ரொம்ப நல்லா பேசுவா. வந்தா எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது, எம்எல்வி அம்மாவுக்கு ரிஹர்சல் இல்லாமல் கிளாஸஸ் இல்லாமல் இருக்கும் போது வந்துடுவா. ஸ்ரீவித்யாவோட சின்ன வயசுலேருந்து? ஆமாம், கொஞ்சம் பெரியவங்க தான். சின்னதுன்னா நான் 8 வயசு 10 வயசு சொல்ல மாட்டேன். we were almost in 14-15 years அந்த மாதிரி தான். அப்போ உட்காந்துட்டா தரையில் தான் உட்காருவா. சோஃபாலாம் இருந்தால் கூட சரி, அம்மா என்னால் உட்கார முடியாதனால நீங்கள் உட்காருங்கோ, நான் கீழே தான் உட்காந்து. ஸ்ரீவித்யாவோட குடும்பம் வருவா. சரி, பிக்கப் சாஸ்திரி நகரில் இருந்தால், நாங்கள் இந்திரா நகரில் இருந்தோம். அது பக்கத்தில். அப்போ தான் அடிக்கடி வருவா. வந்து உட்காந்துட்டு டாக்ஸி, ஐயோ எம்எல்வி அம்மா எப்போ வந்தாலும் ஒரு அந்த எல்லோ கலர் டாக்ஸி இருக்குமே, அதில் தான் வருவா. ஏன்னா ரொம்ப நாள் கார் இல்லை அவளுக்கு. ஆனால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தன், ஆஸ்தான டிரைவர் ஒருத்தன் இருந்தால் அவள் தான் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போவான். அம்பாசிடர் அதில் வருவா. வந்தானாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து பேசிட்டு போவா. எம்எல்ஏ வருவாங்க, ஸ்ரீவித்யாவும் தனியாக வருவாங்க. ஸ்ரீவித்யா தனியாக பிக்கப் பண்ண வருவா. கார் போய் அழைச்சிட்டு வரும், இல்லை கிளாஸ் போயிருந்தா அதுதான். ஆனால் ரொம்ப நேரம் தங்குறது பேசுறதுங்கிறது எம்எல்வி அம்மா தான் பேசுவா. சில சமயம் பாட ஆரம்பிச்சிருவா, அது வேற. நான் டான்ஸில் இருந்ததுனால ரொம்ப ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஸ்ரீவித்யாவே பாடி என் டான்ஸுக்கு பாடணுங்கிற இதான் ரிஹர்சல்லாம் கூட பண்ணியிருக்கோம் வீட்டில். ஆமாம்மா, ரிஹர்சல் எல்லாமே பண்ணியிருக்கோம். பண்ணும்போது ஏன்னா எம்எல்வி அம்மா யூஸ் டு சிங் ஃபார் ஸ்ரீவித்யாக்கு பாடுவா. பாடும்போது எனக்கு நான் இதில் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பாட வருமா, நல்லா பாடுவா. ஆனால் நம்ம கம்பேரிசன்னா அது வேற விஷயம். ஆனால் பாடுவா. ஸ்ரீவித்யா அதை ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டா அது வேற மாதிரி ஆயிருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் தான் ஷூட்டிங் பாலச்சந்தரோட கமிட்மெண்ட் ஆச்சு. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல ஷீ குட் நாட்
சிங் ஃபார் மீ. அது எனக்கு மன வருத்தம், அவளுக்கும் அது மன வருத்தம் தான். அதுல எந்த வயசுல அது? எனக்கு ஒரு 16. ஷீ இஸ் 5 years older to me. அப்ப அந்த காலகட்டத்துல உங்கள்ட்ட நிறைய மனசு விட்டு பேசுவா. நாங்கள் வெளியே போவோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பேசும்போது யோசனை பண்ணி பார்த்தா ஆட்டோவில் கிளம்பி நாங்கள் பீச்சில் போய் உட்காந்துருக்கோம். நீங்களும் ஸ்ரீவித்யாவும்? ஆமாம். இந்த பீச்னா அப்போல்லாம் பெஸ்னல் பீச்லாம் அவ்வளோ பாப்புலர் இல்லை. அது வந்து நாங்கள் அங்கே போக மாட்டோம். மெயினா அதில் போய் உட்காந்துட்டு அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவோம். திடீர்னு ஏதோ ஒரு யோசனையில் போயிடுவா. நான் பார்த்துட்டே இருப்பேன். யோசனையில் போயிடுவாங்க. வித்துக்கா, ஐ காலர் வித்யான்னு சொல்ல மாட்டேன், வித்துக்கா தான் சொல்லுவேன். அண்ட் பிகாஸ் இஸ் even though 5 years என்னை பேரை சொல்லியே கூப்பிடும்பா என்ன. ஆனால் அவங்களோட தோற்றம் வந்து கொஞ்சம் ஷீ இஸ் அ லிட்டில், அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஷீ இஸ் டேக்கன் ஆஃப்டர் தெம். அதனால என்னோட சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமாம், அப்பயே ஆரம்பிச்சாச்சு. ஷீ ஸ்டார்டட் தட் வே. ஆனால் வந்து சினிமா பிடிச்சது. அவன் அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அவள் அப்பாவுக்கு பிடிச்சது. அவள் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறது, விகட கவியில் அவர் வந்ததெல்லாம் அவருக்கு வந்து ஹீ இஸ் டு என்கரேஜ். அதனால் வந்து அவருக்கு வந்து தான் பொண்ணு சினிமாவில் வருதுங்கிறது அவருக்கு விருப்பம். எம்எல்வி அம்மாவுக்கு இல்லை. எம்எல்வி அம்மாவுக்கு அவ்வளவா இல்லை. ஆனால் ஷி வாஸ் வெரி ஃபர்ம். பாலச்சந்தர் அந்த மாதிரிலாம் வரும்போது இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். இந்த பொண்ணு வந்து என்கரேஜ் பண்ணுவார், கூட போயிருக்கார், அது மாதிரிலாம் ஆயிருக்கு. அண்ட் சினிமாவில் வரும்போது ஷி வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரோவர்ட் தான். எப்பயாவது எங்கிட்ட நல்லா பேசுவா. வெரி ஃபியூ பீப்புள் ஷீ யூஸ் டு லைக். ஷீ ஹேட் 2-3 ஆஃப் கிளாஸ்மேட்ஸ். அது பேசுவா. ஆனால் கம்பைன் பண்ண மாட்டா. நானும் அவளும் மட்டும்தான் இருப்போம். அந்த மாதிரி தான் வி யூஸ் டு திங்க். அண்டு சினிமாவில் நடந்த ஜோக்கு, சினிமாவில் நடந்த செட்டில் நடந்த விஷயம்லாம் பேசுவா. அப்போ எனக்கு அவ்வளோ ஈடுபாடு சினிமாவில் இல்லைனாலும் எனக்கு டான்ஸு, ஸ்கூலு அந்த மாதிரி இருந்த போது கூட, பட் ஐ ஹேட் அ கிரேட் லைக்கிங் ஃபார் ஹர். அது ஏன்னு தெரியாது. சில பேரை பார்த்தா ஏன் பிடிக்கும்னு தெரியாது. உட்காந்து கேட்பேன். பீச்சில் வேற என்ன மனசு விட்டு பேசுவாங்க? இல்லை, ஏதாவது இந்த லவ் அஃபேர் ஆர் அவன் என்னோட பார்த்தா அது வராது. தான் எப்படி நல்லபடியாக வரணும், தனக்கு ஏன் வந்து அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு ஏன் இன்னும் பெரிய ஹீரோயின் கிடைக்கல. பட் ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் வெயிட். சாப்பிடாம இருப்பா ரொம்ப. அதனால வந்து ஒரு வேர்க்கடல நானும் வாங்கினா கூட பீச்சில் ஒரு 12-13 வேர்க்கடலை தான் சாப்பிடுவாள். மீதை தூக்கி எனக்கு போட்டுருவா. நீ உனக்கு நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், உனக்கு தேவை நீ சாப்பிடும்பா. 10 தான். அது கூட அப்படி ஷீ யூஸ் டு ஹேவ் இட். ரொம்ப ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா தான் வெயிட் போட்டுட்டோமே, குறைக்க முடியலையேங்கிறத ரொம்ப ஒரு ஏக்கம் ரொம்பவே உண்டு. என்னை தொட்டு பார்த்துப்பா, பார் இந்த மாதிரி நான் எப்போ ஆவேன் அப்படின்பா. அதனால ஏன்க்கா நல்லா தானே இருக்கேன் நீங்கள். அப்போ எனக்கு உங்கள் கண்ணை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, உங்கள் ஹேரை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ நீட் டு சேஞ்ச் த டாபிக். அப்படி பார்த்தாலே கண்ணு அப்படி பேசும். வித்யாக்காவோட கண்ணு நல்லாவே பேசும். அப்படி பார்த்தா இட் யூஸ் டு பி பியூட்டிஃபுல். யாருமே அவன் திருப்பியும் பார்ப்பா. அந்த மாதிரி ஒரு கண். அதில் பண்ணும்போது ஹேரை எப்போதும் பிரித்து விட்டுடுவா. அம்மா சொல்லுவா, கிளிப்பு போடு, ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ அப்படின்பா. சரின்னு அப்போ போட்டுப்பா. வெளியே வந்தோடனே அதை அவுத்துருவா. அது ஏன்னா அவளுக்கு அது பிடிக்கும். She used to leave a long hair. So that was the thing. வெயிட்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் கண்ணையும் ஹேரையும் பற்றி பேசுவேன். அப்போ வீட்டில் அவருடைய பிரதர் சங்கர்ராமன் நினைக்கிறேன், அவர் இருப்பாரா? சங்கர் இருப்பார். தம்பி இல்லையா? சங்கர் இருப்பார். அவரும் குவாய்ட், வெரி குவாய்ட். சினிமாவில் வந்து ஸ்ரீவித்யாவுக்கு பிரேக்குன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக திருவருட்செல்வர் தான் அவங்களுடைய கேரியர் ஆரம்பம். ஆனால் வந்து அபூர்வாங்கல்ல அவங்களுக்கு பெரிய பிரேக் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடியே 100க்கு 100 கிடைச்சதுன்னா கூட அபூர்வாங்கல் அவருக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது. அபூர்வாங்கல்ல தான் அவங்க 2 பேரும் ஒரு லவ் அஃபேர் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. இது என்ன ஆச்சுன்னா, இவர் கமல் வந்து ஒரு வெடலை பையன் மாதிரி வருவார். வாத்துக்கு வரும்போது யூஸ் டு பி சோ தின். கமலாசன் வீட்டுக்குலாம் வருவார். வந்திருக்காரு. ஓஎஸ், நாங்கள் 3 பேருமே கார்ட்ஸ் விளையாடி இருக்கோம். கமலுக்குலாம் ஞாபகம் இருக்காது. பிகாஸ் இட் வாஸ் இயர்ஸ் பேக். ஏன்னா அந்த டைம் இருக்கும், 2.5 hours இருக்கும். என்ன பண்ணிருக்கு, வெங்காய சாம்பார் பண்ணியிருக்கியா அப்படிம்பார். அவாத்தில் வேலைக்காரி சமைக்காரி மாமி இருப்பா, பண்ணி வைப்பா. அண்ட் யூஸ் டு ஈட். கமல்ஹாசன் அப்பயே ஸ்ரீவித்யா வந்து கொண்டு கொடுப்பா கமல்ஹாசன் எல்லாமே. இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் ஹவுஸ்லாம் கிடையாது. இட் வாஸ் அ ஹவுஸ். ஸோ அதனால ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். வெரி இன்ஃபார்மல். இட் வாஸ் நாட் அ வெரி பாஷ் ஹவுஸ்லாம் கிடையாது. டேபிள் சேர் அப்படி தான் உட்காந்து சேர்லேயே உட்காந்து சாப்பிட்றது. சேரில் சின்னதாக ஒரு ஸ்டீப்பாய் மாதிரி. அப்பெல்லாமே ஒரு சின்ன லவ் இருக்கு அப்படி தெரியல உங்களுக்கு? நீங்கள் லவ்னு சொல்கிறே தவிர மேபி அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம்.
இருக்கு, இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த காலத்துல வந்து ஓப்பனா பேசுற அளவுக்கு இருந்ததான்னு தெரியல. பிகாஸ் தேவர் நாட் கமல் வந்து வெறி வந்து சினிமா தான். அங்க வந்து பேசும்போது கூட 95% பேசினா சினிமா பத்தி தான் இருக்கும். இப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார், கண்ணாடியை பார்த்தானா இப்படி பார்த்து இப்படி பார். யூஸ் டு அந்த எய்த்தாப்புல ரெண்டு லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காளே, அவகிட்ட பேசுவார். சாப்பிட்டு முடிச்ச உடனே நேரம் கண்ணாடி பார்த்துட்டா ஃபினிஷ்ட். அது என்னென்னமோலாம் ஆக்ஷன் பண்ணுவார். இப்படி பார். நாங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுப்போம். கமல் போகிறோம் உட்காரு அப்படின்பா. அப்போது அரங்கேற்றம் வந்த சமயம் அதெல்லாம். ஸோ அதில் வீடியோ கவி வரும்போது உங்கள் அப்பாவை பார்க்கணும், அப்பாட்ட பேசணும், தெரியும் அப்பா அம்மாலாம் தெரியும், இருந்தாலும் அவள் பேசி கேட்கணும். திருப்பி அந்த சினிமாவை பற்றியே தான் கமல் யூஸ் டு டாக். இவன் தான் ஏதாவது சாப்பிட்றியா, காஃபி போட சொல்லட்டுமா, டீ சாப்பிட்றியா, டீ தான் சாப்பிடுவார் அப்போ. ஆனால் வந்து ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றியான்னா வேண்டாம், ஏன்னா இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இஸ் டயட் அப்படின்னு. வெயிட் போது இப்படி பார்த்துப்பார். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பார்த்து சிரிப்போம். நல்லதாக இருக்க அப்படின்பா. அப்படியா அப்படின்னு அந்த சொல்கிறத வந்து நிஜமாவே நம்புவார். அப்படியா, ஐம் லுக்கிங் குட் அப்படிம்பார். ஏன்னா they had a very mutual liking for each other. அதில் அது இல்லைங்கெல்லாம் கிடையாது. மேபி கொஞ்சம் நாள் ஆக கமலுக்கு வந்து பல அனுபவம் வந்த அப்புறம் வந்து அந்த மியூச்சுவல் லைக்கிங் இட் மஸ்ட் ஹவ் டர்ன் இன்டு லவ். அந்த மாதிரி நிச்சயமாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் எக்ஸ்போஷர் இஸ் ஸோ மச். அந்த காலத்தில் எக்ஸ்போஷர் இஸ் வெரி லெஸ் இல்லையா. செல்லு கிடையாது, அந்த ஃபோன் அடிக்கிறதா, போகிறது வருது, பழைய ஃபோன் தான். அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு அன்பாக சாதகமாக பேசக்கூடிய மக்கள்ங்கிறது எடுத்துட்டா ரொம்ப கம்மி தான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வாஸ் தேர். ஏன்னா கமல் கம்யூனிட்டி பார்க்க மாட்டார். ஆனால் அவள் ஆற்றுல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்து இந்த மாதிரி நோம்பு கூட உனக்கு 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்தது. மண்ணி நோம்பு இன்னைக்கு வடை சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்ட்டு சொல்லுவார். யாரு? கமல். யார மண்ணின்னு சொல்லுவாரு? சாருஹாசன் வைஃப் இல்லையா, மண்ணி தான் அப்படி கூப்பிட்டுருக்கான்னு. என்னத்தான் நோம்பு அப்படின்பா இவன் உடனே அதே தான் நானும் கேட்டேன். என்ன நோம்பு கட்டிக்கலான்னா மட்டும் இவன் ஹஸ்பண்ட் ஆக மாட்டாளான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். இங்கே மண்ணி விடமாட்டா. அப்படிலாம் பேசாத, அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது சாவித்திரி, அந்த இதில் இல்லையான்னு கதையெல்லாம் சொல்லுவாள். நான் உட்காந்து கேட்பேன், சரி அவள் பேசும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பேன் அப்படின்னு. இவளும் அவள் அம்மா சொன்னாலும் நம்பிக்கை உண்டே தவிர ஸ்ரீவித்யாவுக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை யாரும் இல்லையேங்க. ஸ்ரீவித்யா வந்து கமல் வீட்டுக்கு போவாங்களா? கமல் வீட்டுக்கு ஒன் ஆர் டுவைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கப் பண்ண போகும்போது வண்டி வந்தது, காமனாக இருந்தது. அதனால அப்போ போய் எங்க இருந்தாரு? ஆழ்வார்பேட். அதே வீட்டில் தான் ரொம்ப வருஷமா அங்கே தான் இருந்தாங்க, ஆழ்வார்பேட்டில் தான். அப்போ போய் பிக்கப் பண்ணி ஸ்டுடியோக்கு போவா. ஷீ யூஸ் டு பி இன் இதில் சாஸ்தி நகரில் இருந்தா. அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு ஆழ்வார்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு போவா, ஸ்டுடியோக்கு போவா. அபூர்வங்கள் வந்து 1975 வந்து ஞாபகம் எனக்கு. ஆமாம், அந்த படம் வந்த டைமோடு அதுக்கப்புறமோ கமல்ஹாசன் தன் மனசு திறந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னு. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கா? இப்போ பண்ணினேன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே வந்து ஓப்பனா என்கிட்ட சொல்லலை. ஆனால் வந்து பிகாஸ் ரொம்ப வருஷமா தெரியுங்கிறதுனால தே ஹேட் த கேர் ஃபார் ஈச் அதர். ஆனால் இவளுக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற இதில் வந்து நான் இப்படி இருக்கேனேங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருந்தது. மிஸ்மேட்ச் ஆகிடுமோங்கிற டவுட். மிஸ்மேட்ச் தான் ஷி ஹேட் தட். அதனால வந்து கமலுக்கு என்ன பண்ணணும், அவன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இதுதான் பேசுவாளே தவிர டுகெதர்னஸ்ங்கிறது ஓப்பனாக பேசுறதுக்கு ஷி ஹேட் அ காம்ப்ளெக்ஸ். அப்படி பாப்பா, ரசிப்பா. கமலுக்கு ஏதாவது பண்ணால் அப்படி பார்ப்பார், சரியா இருக்கான்னு. இப்படின்னாக்கா ஹீ வில் சேஞ்ச். அதெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் ஸோ குட். அதனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பத்தில் என்றைக்குமே வந்து ஒரு ஆரம்பத்தில் வர காதலோ இல்லை ஒரு பாசமோ அது லேஸில் மறக்காது. அதுக்கப்புறம் யூ மைட் நோ சோ மெனி பீப்புள் அதெல்லாம். ஆனால் முதல்ல இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அன்பு சொல்வேனா, காதல் சொல்வேனா, அது டக்குன்னு மனசை விட்டு யாருக்குமே போகாது. வெளியே சொல்வாளா இல்லை வாய்ப்பு வந்தால் தான் பேசுவாளே தவிர சொல்ல மாட்டாள். இது இருந்ததுனால தான் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கமல் வந்து இந்த இந்த தேவதைன்னு சொல்லியிருக்கார். அது எதுக்கு இவ்வளோ ஆண்டுகள் அப்புறம் சொல்லணும்? அது இருந்திருக்கு மனசில், அது இருந்தது. சரி, ஸ்ரீவித்யா என்னைக்காவது எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு ஆசை இருக்குது, ஆனால் 2 பேரும் சைஸை பார்த்தா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்,
இருந்தாலும் என்னால் அவரை மறக்க முடியல இந்த மாதிரி டோனில் பேசியிருக்காங்களே. இல்லை, கமல் வந்து வாஸ் மோர் கீன் ஆன் தி ஆக்டிங் கேரியர். சரி, அதில் வந்து இது he never created a time with her to talk on their personal life. அப்படி தான் she told me. கமலுக்கு உட்காந்து நம்ம ஏதாவது நமக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா எப்படி இருப்போம் நல்லபடியாக இருப்போமாங்கிற பேசுகிறதுக்கு கமல் நெவர் ஹேட் எனி டைம் ஃபார் மீ அப்படிங்கிறது தான் ஷீ ஃபெல்ட் ஃபார் இட். ஆனால் வாய்ப்பு இருந்தால் பேசிப்பா, வாய்ப்பு இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுங்கிறது அதை பண்ணிப்பா. அந்த அந்த இதில் வந்து அந்த அபூர்வங்கள்ல அந்த அது அப்புறம் கூட வீட்டில் வந்து பண்ணியிருக்கா. வீட்டில் இருக்கும் போது அப்படின்னு உட்காந்து பண்ணியிருக்கா. 2 பேரும் அதெல்லாம் பண்ணியிருக்கா. சும்மா நாங்களாம் உட்கார்ந்து இருக்கும்போது இப்போ அப்புறம் கமல்லாம் போன அப்புறம் நானும் அக்காவும் பண்ணுவோம். ஓஹோ, நீ ஸ்ரீவித்யா பண்ணீங்க. she used to win me. சரி, கமல் எப்போ வந்து எம்எல் வசந்தகுமாரிட்ட நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்ப எப்போ சொன்னான்னு அவ சொன்னாலாம் தெரியல. ஏன்னா வம்பு வந்துடுறதே, பேப்பர்ல வந்தது, பேசியிருப்பாங்க. ஆனா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப ஓப்பனா, அம்மாவுக்குன்னா ரொம்ப மரியாதை பேசுவா, பயம் இருந்தே தவிர she was not a friend to her. ஃப்ரெண்டா இல்லை, அம்மாங்கிற மரியாதை உலகமே பாராட்டக்கூடிய ஒரு இது. எம்எஸ் அம்மாத்துக்கு போவா, டிகே பட்டவாள் வருவா, யார் எல்லாம் ஜாம்பவான்ஸ்லாம் வரும்போது நான் அம்மாவை வந்து ஃப்ரெண்டாக யாரால ஏற்றுக்க முடியல. that's why I said she was sort of a loner. இவ்வளோ தூரம் பர்சனலாக பீச்சில் அழைச்சி போய் பேசுகிறவங்க அவங்க கமல் மேலே தனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல பாருங்க, சரியா சொல்ல பாருங்க. சரியா சொல்லலை. அண்ட் அவளுக்கே she was matured, கெக்கபிக்க கிடையாது. she was very matured person. அதனால இருக்க பார்த்து அளந்து தான் பேசுவா. ஆனால் பேசினா நல்லா பேசுவா. இப்படிம்பா என்ன அது ஏன், ஆனால் ஏன் இப்படி பண்ணுவாங்க தெரியாது. திடீர்னு என்னக்கா அப்படிம்பா, ஒன்றும் இல்லை அப்படிம்பா. she's got a few mannerisms. அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தானா இது அப்படி அந்த அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் 2 பேருமே திடீர்னு பேசுவோம், திடீர்னு வெளியே போவோம். கமல் அந்த நேரத்துலலாம் எப்படின்னா இவ பேசும்போது நான் பார்த்த வரைக்கும் நாட் கான் டூ டீப். ஆனால் ஸ்ரீவித்யாவா அவள் கேரியர் ஆனாக்க கேரியர் தான். 2 பேரும் தனியாக இப்படி உட்காந்து பேசும்போது, மனசு பேசும்போது தேவர் அட்பார். கமல் அது பண்ணாத, இது சாப்பிடு, இது பண்ணு, இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கோயேன், இதெல்லாம் யூஸ் டு ஹேவ் லைக் திஸ். அது வந்து ஷி சேட் வேண்டாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க, மெச்சோர்டாக காமிக்கணும், why don't you grow your hair அப்படி தான் சொல்லும் போதெல்லாம் அப்படிம்பார். ஆனால் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிடுவார், இப்படி பண்ணுறது இப்படி பார்க்குறது அதெல்லாம். எனக்கே அந்த இது பண்ணும்போது இல்லை, என்னோடய ட்ரெஸ் சென்ஸ்லாம் அப்போல்லாம் வந்து தாவணி தான் போடுவோம் நான் வெளியே போகும்போது அதெல்லாம். ஆனால் இந்த காம்பினேஷன் போடு, எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் அவள் ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணிக்க மாட்டாள். எனக்கு இந்த மணிமாலையெல்லாம் ரொம்ப எனக்கு இஷ்டம் உண்டு. அது ஆரம்பத்தில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்ததும் சரி, எனக்கு ஒரு சாரீஸ்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஆனால் சொல்லுவாள், இது நான் உடுத்தினது நீ உனக்கு சோ அக்கா அப்படிம்பேன். ஷி இஸ் கிவன் சாரீஸ் டு மீ. அந்த மாதிரிலாம் அது நான், ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு எது பிடிக்குங்கிறத, எது சூட் ஆகும் பிடிக்குங்கிறது இல்லை, எது சூட் ஆகுங்கிறது ஷியஸ். அந்த நேரத்தில் சொன்ன மாதிரி சந்திரசேகர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. ஷீ ஹேட் ஒன்லி கமல் ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட். நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் கமலை பார்த்தேன். அதே சமயம் ஷீ நோஸ் என்னை வந்து கமல் அப்படியே விட்டுடுவான் ஆக்டிங்னு வந்தா, அதுவும் சொல்லியிருக்கா. ஆக்டிங் தான், தட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப். இவரை நம்ப முடியாதுங்கிறதுக்கும், அதாவது லைஃப்ல அதான் நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்து சொல்லணும். நம்ப முடியாதுன்னு அவன் சொன்னதே கிடையாது. ஆனால் நானா ஆக்டிங் தாங்கிறது அவள் ரொம்ப ஆணித்தனமாக ஃபீல் பண்ணான். அதனால அந்த ஒரு இது இருந்ததுனால ஷீ ஹேட் தட் பேலன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ்ட் பர்சன்னு, அது ரொம்ப இருந்தது. நான் இவரை நம்பினா இவளுக்கு தான் கூட இருக்கணும், தான் கூட பேசணும், தான் கூட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மனசில் இருந்திருக்கு. ஏன்னா அவள் அம்மா வந்து she was such a great person and she was going around. அவள் அப்பா வந்து had his own friends club, ஷீட்லாம் ஆடுவார் அவர். அதனால் அதில் அவர் தனியாக இருந்தார். சங்கர் படிப்பில் போனான், இன்ஜினியரிங் பண்ணார் அவர். ஸோ அதில் போனான். ஸோ she was even though she was very popular, she was good. எல்லாமே இருந்தால் கூட அவளுக்கு அவள் சொல்லுவாள், என் லைஃப் தான் இந்த மாதிரினாக்கா, இந்த எல்லா சினிமா பாத்திரங்களும் அப்படி தான் வருதும்பா. எல்லா காதல் தோல்வியான சினிமா இதுதான் எனக்கு வருது அப்படின்பா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓட முடியுமா,
ஓட முடியாது, Duet பண்ண முடியாது. டூயட் பாட முடியாது. ஸோ நின்று மரத்தில் வந்து அபூர்வங்களில் பாட்டில் கூட அப்படி நடந்து வருவா போவாளே தவிர, பட் எங்கேயாவது ஓடி பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல மேபி அந்த முருகன் படத்துல வள்ளி தேவியான நிற்கும் போது அவங்க சொல்றது ஓரளவு உண்மை. நிறைய ஹிட்டான படங்கள் பார்த்தேன்னா, பாலஸ்த படமா இருக்கட்டும் அல்லது மற்றவங்களோட படமா இருக்கட்டும், சொல்லத்தான் நினைக்கிறேன், 100க்கு 100, அபூர்வங்கள், இந்த மாதிரி பல படங்களை பார்த்தோன்னா அவங்க லவ் வந்து ஏதோ ஒரு விதத்துல அது நிறைவேறாது. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க என்கிட்ட, சார் சினிமாலேயே அப்படியே வருது எனக்கு அப்படின்பா. அந்த மாதிரி சொல்லும் போது ஐயோ பாவம்னு சொல்றதா இல்லை அது ஜோக்கானா நான் சிரிப்பேன். போங்கக்கா, யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஹீரோ அப்படிம்பேன். அப்படியா அப்படின்றவா தவிர இது அப்படியாங்கிறது கேலியா என்ன சொல்கிறாளா தெரியாது. ஸோ நாங்கள் அதில் டாபிக், ஏன்னா அந்த ஏஜ் 2 பேருமே we were not mature enough to handle 5 yearsல என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் அவங்க நடிக்க வச்சது காரணம் வந்து குடும்பத்தில் ஒன்றும் பெரிய ஒரு வருமானம் இல்லை. எம்எல்வி அம்மாவோட சம்பாதியம் மட்டும்தானே இருந்தது. அதனால இளமையே அவளுக்கு வந்து பெருசா வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஆகலை. நிறைய படங்கள் வந்து மலையாள லைன்ல போன அப்புறம் தான் ஷீ போட்ட காலமே அவங்க சரியா என்ஜாய் கூட பண்ண முடியல அவங்களால. அங்கே போனால் உட்காந்து புக்கு படிப்பா, இல்லை வந்து பாட்டு இப்போ நான் நம்ம காதில் வச்சு கேட்குறோம். அப்போ டேப் ரெக்கார்டர் தானே, அங்கே ஒரு லேடி ஒருத்தி கூட வந்து பாட்டு கேட்போம் அப்படின்னா. ஏன்னா ஷீ யூஸ்ட் டு பி அலோன். ஒரு சேரை பொண்ணு உட்காந்துருப்பா, கூப்பிட்டா உள்ளே போவான். இந்த எபிசோடுக்கு அப்புறம் யூஎஸ் மாப்பிள்ள ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய இன்ஜினியர் போல இருக்கு யூஎஸ்ல, பட் அதுவும் ஃபெயில் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, அது வந்து முதல்ல வந்தது அப்படின்னு எம்எல்வி அம்மா தான் சொன்னா, இவ பேசலை அதை பற்றி. ஆனால் அவள் வந்து தேவர் வெரி அடமெண்ட் சேயிங் தட் வாட்டில் வந்து இந்த சொல்லுவாளே பிராமின் அந்த இதில் வந்து அப்புறம் ஆக்ட் பண்ண போயிடுவாளா, அப்புறம் சினிமாவில் மேலே இது இஷ்டம் விட்டுடுவாளா, வில் ஷி பி அட் ஹோம், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வந்தோடனே இவளுக்கு ஏதோ ஒரு, அப்போ ஏதாவது திருப்பி இதே கேள்வி கேட்டா. அப்போ பண்ணிட்டா, நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ குட்டி குட்டியாக பண்ணாலுமே படம் பண்ணியிருக்கா. பண்ணும்போது திருப்பி அந்த சினிமா இதில் வந்து அதை கேட்காம இருந்தால் மேபி ஷி வுட் ஹவ் அக்ரீட். அந்த இது வந்தது. நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற, they didn't want to her to act. யூஎஸ் மாப்பிள்ள திருப்பி போயிடக்கூடாதுங்கிறது தான் அவள் தேவர் கீன் அப்படின்னு எம்எல்வி அம்மா சொன்னான் எங்கள் அம்மாட்ட. திருப்பி போயிடக்கூடாது, ஏன்னா ஒன்ஸ் அந்த ஆசை இருந்தால் திருப்பி அந்த ஆசை வந்தால் என்ன பண்ணுறது, அதனால பண்ண மாட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது டாபிக். அண்ட் மோரலஸ் இவாளுக்கும் நிறையெல்லாம் இல்லை. ஜார்ஜுக்கு முன்னாடி தான் பரதனே லவ் பண்ணாங்களே. பரதனை வந்து லவ் பண்ணானாக்க ஒரு கேர் எடுத்தார் பரதன். he used to take care of her. சரி, அந்த நிறைய பேர் பார்த்தானா அப்போ பெரிய பாப்புலர் டைரக்டர் மலையாளம். ஆமாம், வெரி பாப்புலர். ஸோ he took careங்கிற போது she was carried away. கேரியர் நம்ம யாருமே எடுத்து பார்த்தா நமக்கு, நீங்களும் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க, நமக்கே ஒரு பாவம் தோணும். கேருங்கிறதுக்கும் டீப்பாக வந்து இன்வால்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அது கொஞ்சம் வயசும் ஆகிடுத்து, பாப்புலாரிட்டி வந்துட்டா. ஷி வாஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். தட் இஸ் அ டைம் இன் ஷீ மெட் ஹிம் அண்ட் யூஸ் டு டேக் கேர். ஸோ ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா, டேக் ஃபுட் ஆன் த ரைட் டைம்ங்கிறதே இட் கேரிஸ் அவே பீப்புள். அந்த மாதிரி யூ கெட் கேரிட் அவே. அந்த 2-3 வார்த்தைகள் தான் தேவைப்படுறது. அது வரும்போது தான் ஷிட்டுக்கு. அப்புறம் ஹி வாஸ் ஆல்ரெடி மேரிட் நினைக்கிறேன் அப்போ. ஸோ அதனால வீட்டில் பல பிரச்சனைங்க வந்து தான் ஷி ஹேட் டு வித்ட்ரா. அவங்க ஒவ்வொரு காதலும் இப்படி திசை மாறி போகும்போது எப்போ ஜார்ஜை மீட் பண்ணாங்க? ஜார்ஜ் தாமஸ் 78 நினைக்கிறேன். 78ல தான் மீட் பண்ணா. நான் மீட் பண்ணி பேசும்போது he said he was in the construction lineல இருந்தேன். அந்த மகாலிங்கபுரத்துல வந்தா. ஜார்ஜ் கல்யாணத்துக்கு வந்து வீட்டில் இது பர்மிஷன் கொடுத்தாங்களா? ரொம்ப மதம் மாறின பிரச்சனை வேற இருக்கு இல்லையா அதுல. அப்போ என்ன பண்ணுவான், ஜார்ஜோட நேச்சர் பார்த்தானா அப்படியே உருகுவார் பேசுறத பார்த்தா. ஜார்ஜுக்காக ஸ்ரீவித்யாவை வந்து பாப்டிசம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி படித்தேன். இல்லை, அது வெளியே சொல்லலை. அது அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டான். பேப்டிசம் பண்ணேங்கிறது இது எடுக்கவே இல்லை. தே நெவர் ஹேட் அ சர்ச் வெட்டிங், அதெல்லாம் பண்ணல. ஐ திங்க் தே ஹேட் அ ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பட் அந்த இதை மட்டும் ஏன்னு தெரியல, அவன் ரொம்ப நொந்து போய் இருந்த ஒரு காலம் அது. ஸோ அதை பற்றி ஓவராகவே பேசலை என்கிட்ட. 78ல் நான் பார்க்கும்போது கூட என்னக்கா அப்படிங்கிற போது கூட இல்லை இஸ் அ ஃபைன் பர்சன் அப்படின்னா. சரி, ஃபைனுங்கிறது அந்த கல்யாணத்துக்கு நீங்க போனீங்களா? நீங்க இல்லை யாருமே எங்க நடந்தது அந்த கல்யாணம்? அது அப்படியே குவைட்டாவே இருந்துட்டா. அதை பத்தி பேசவே இல்லையா? இல்லை, வீட்டில் தான் நடந்தது. ஏதோ வீட்டில் பண்ணான். எம்எல்ஏ வர்றதுக்கு என்னை கூப்பிட்டது வந்து மகாலிங்கபுரத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தா. அப்போ ஜார்ஜோட தான் அங்கே தான் நான் போயிருக்கேன். பல முறை போயிருக்கேன். அதனால ஜார்ஜ் வந்து மலையாளமா தமிழா? மலையாளி, பக்கா மலையாளி. இவ்வளோ இந்த மலையாளம் ஃபீல் பண்ணதுனால நான் மலையாளம் தான் பேசுவோம் 2 பேரும். நான் சொன்னேன் ஐயோ ஸ்டாப் இட் அப்படிமே.
ஏன்னாக்கா அவள் மலையாளம் பேசும்போது அது ஏய் அப்படின்பா. எனக்கு புரியும், நான் அப்பானால கொஞ்சம் புரியும்னால நான் கேட்டுப்பேன், அதை பேசுவாள். ஆனால் ஜார்ஜ் வந்து காமிக்கிறத பார்த்தா அப்படியே ஒரு 20-25 வயசில் எப்படி இருப்பா, கல்யாணம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் பேசுவார். ஆச்சரியமாக இருக்கும். அப்பா அட் லாஸ்ட் ஷி ஃபவுண்ட் அ பர்சனா அப்படி கூட என்ன ஒரு நிமிஷம் தோணித்து. ஏதோ அன்பாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், கூப்பிட்டு சாப்பிட்றியா, டீ வேணுமா அப்படின்னு பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதே மாதிரி யூஸ் டு பி லிட்டில் நாட் அ தின்லாம் கிடையாது, அவர் வெல் பில்ட் இருப்பார், வெல் பில்ட் தான். ஸோ அதனால் 2 பேரையும் பார்க்கும்போது இட் வாஸ் காம்பினேஷன் வாஸ் குட். அந்த மாதிரி இருந்தது. அதனால் ஐம் டாக்கிங் அபவுட் லேட்டர் ஆன் 78. அப்போ வந்து மூவிக்குள்ளே ஷீஸ் டு கோ, மலையாளம் படத்துக்கு போவோம், நிறைய ஆக்ட் பண்ணியிருந்தா. அப்போல்லாம் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வருவோம். அப்போ தான் நிறைய ட்ரிவாண்ட்ரம் போவோம். மாதத்தில் ஒரு 5-6 வாட்டியாவது போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு தான் வருவோம். ஸோ தட்ஸ் அ டைம் அண்ட் he used to take care of our finance. That is how all wrong things happened. இங்கே ஃபைனான்ஸ்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப மணி மைண்டடுங்கிறது பின்னாடி தான் புரிஞ்சுட்டாரு. மணி மைண்டடாக தெரில, ஆனால் he took her for granted. அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். He did cheat. அவர் மோசடி பண்ணிட்டாங்கிறது ஃபோர்ஜரி தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? வித்யா செக்கே கொடுக்காத போது ஒரு சைசபிள் அமௌண்ட் போயிடுத்துங்கிற போது பேங்க்கில் தெரியும் இல்லையா? அப்போ தான் என்னை ஹெல்ப் கேட்டா. இந்த பேங்க் பேரை சொல்லி, இவங்க செக்கே கொடுக்கல, இந்த பேங்க் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் எந்த பேங்க்னு தெரியும். ஆனால் அப்போ அவரே இவர் சைனில் போட்டு கொடுத்துருக்காரு. நான் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். என்னை தான் கூப்பிட்டு, கேன் யூ செக் வெதர் தேர் இஸ் அன் அமௌண்ட் விச் இஸ் பீன் வித்ட்ரான், அது நான் கொடுக்கல, என்னன்னு பார்க்க முடியுமான்னு பார்த்தேன்னா நான் போய் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணி, அவள் சொல்வாள் லேஸில் பண்ண மாட்டா இருந்து, இந்த மாதிரி ஒன்று போலீஸ் கேஸ் போகுது, அதனால கேன் யூ ஹெல்ப் மீ அவுட், இருக்கா இல்லையா அவ்வளோதான் வேணும், ஐ டோன்ட் வாண்ட் டு see த செக் அப்படியே இருக்குது, கையெழுத்து போட்டே இருக்குது, இவங்க கையெழுத்து வித்யா கையெழுத்து போட்டே இருக்குது அப்படின்னா. அப்போ தான் ஷீனியும், அப்போ தான் ஷி காட் ஸோ அப்செட், ஷி வெண்ட் அகெயின்ஸ்ட் கேஸ் போட்டா. அப்போ வந்து அவங்களோட சண்டை வந்துடுது. 2 வருஷம் கூட இல்லையாவா, 2 வருஷம் 2.5 வருஷம் சொல்கிறோமே தவிர அதில் பாதி இது சண்டை, பாதி இது இவ ட்ரிவாண்ட்ரம். வித்யான்னு பொறுத்த வரைக்கும் அந்த கேர், அது அவள் டிமாண்ட் வாஸ் ஸோ மச் ஃபார் ஹர். கூடவே ஒருத்தர் இருக்கணும், கூடவே பார்த்து சாப்பிட்டியா போனியா வந்தியா, அது ரொம்ப எதிர்பார்த்து தான் கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அது வந்து மிஸ்லீட் ஆகிடுது. ஆனால் அவள் அழுதுட்டா, அழமாட்டா, அழுவா, கண்ணு அப்படியே ரெட்டுனா ஆகும். அது நான் வந்து இது எல்லாருக்குமே தான் ஆகும்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிகாஸ் ஐ திங்க் வாஸ் பிக், அப்படி பார்த்தானா அப்படியே ரெட்டாக இருக்கும். ப்ளீஸ்க்கா அப்படின்னு, இல்லை ஐம் ஓகே அப்படின்பா. ஸோ அந்த பீரியடில் ரொம்ப எழுதிருக்கா. ஜார்ஜிட்டையும் ஏமாந்த போது ரொம்ப ஏமாந்து, ரொம்ப 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 ஜார்ஜ் அவங்கள அடிப்பாங்க அப்படின்லாம் கூட செய்தி இருந்தது. அது வெளியே சொல்ல மாட்டாளே, வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா வீட்டில் பார்த்து வச்சு பண்ணானா மேபி ஷேர் பண்ணுவாளா இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப வேதனையாகி ஸ்ரீவித்யா வந்து அப்படி ஆல்கஹாலிக்காக போயிட்டாங்க. இல்லை அது வந்து இல்லை, ஜார்ஜ் யூஸ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சாப்பிடுவா. அதனால இவங்களே உட்காரப்பாங்களே, இவன் இருப்பா, பேசுவா, இருக்கும், அந்த பேசின்னு இருப்பா, எல்லாம் மலையாளம் தான் பேசுவாள். அவன் எல்லாமே ஜார்ஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்போ உட்காருவா. எழுந்து நான் வந்தேன்னா நானும் அவளும் வீஸ் டு கோ டு த பெட்ரூம் அண்ட் டாக் ஃபார் சம் டைம். சொல்லி சாப்பாடு சப்பாத்தி ஏதாவது கொடுப்பா, நானும் அவளும் சாப்பிடுவோம். அப்புறம் நான் கிளம்பிடுவேன், ஏன்னா ஐ ஹேட் டு கம் பேக் டு மை ஹவுஸ். அப்புறம் உட்காந்து பேசிட்டு. ஜார்ஜ் ஒரு அடிக்ட், அப்புறம் அடிக்ட் இல்லை, சாப்பிடுவார். அதான் எனக்கு தெரியுமே தவிர டெய்லி சாப்பிடுவாராங்கிறது நான் அவங்க கூட இல்லாதனால தெரியாது. ஆனால் யூஸ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் வாஸ் அ காமன் திங். சாப்பிட்றதுங்கிறது அது போச்சே தவிர, நான் ஏன் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, போலீஸ் கார்டனில் தான் இருந்தா, அங்கேருந்து தான் ட்ரிவாண்ட்ரம் போனான். போலீஸ் கார்டன் மாடி வருது, அப்புறம் போலீஸ் கார்டன் வந்தாச்சா? வந்து when she was alone. ஜார்ஜுக்கு அப்புறம் when she came down to போலீஸ் கார்டன், கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. அப்போ வந்து she had a small car also. அப்போ நான் அங்கே போவேன். ஆனால் இருக்க மாட்டா. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா. என்னென்னா உடம்பு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டா. ஆனால் அது என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லலை. பட் ஷீ யூஸ் டு கோ டு டாக்டர்ஸ் ஹவுஸ், அடிக்கடி போயிட்டு வருவா. அப்போதான் சார் ஷோப்னா ஐ வாண்ட் டு கோ அண்ட் செட்டில் டவுன் இன் ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரம் போகிறேன்னு. ஏன்க்கா? இல்லையே, எனக்கு ஏதாவது 1-2 ரோலு வருதும், மலையாளம் ஃபிலிம் தான், எல்லாருமே ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறா, பிரச்சனையா நானே போட்டுன்னு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால ஐ வுட் லைக் டு பி தேர். மெட்ராஸில் வந்து ட்ரேஸ் பண்ணவே இல்லை. அப்போ சங்கர் வந்தாரான்னு கேட்டால் வருமா, சங்கர் வந்தான்னா
வந்தாரே நான் பார்த்தேன்னா அந்த மாதிரி டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் இல்லை. போயஸ் கார்டன்ல கரெக்டா லாஸ்ட்ல அங்கதானே வந்தாங்க. அங்கதான் இருந்தா. போயஸ் கார்டன்ல இருந்த போது அவங்களுக்கு கேன்சர் யாருக்கும் தெரியாதா? அப்போ வந்து ஷி வாஸ் நாட் வெல். பட் ட்ரேஸ் பண்ணல. ஏன்னா அப்போல்லாம் கேன்சர்னா அது ஒரு இப்போவும் அந்த ஒரு இது இருக்கு, ஐயோ கேன்சரா அப்படின்னு. பட் கேன்சரோட டியூபர்குலோசிஸோ ஐ மீன் மற்ற இதுவோ கேன் பி மோர் ஹார்ம்ஃபுல், சுகரோ கேன் பி மோர் ஹார்ம்ஃபுல். ஆனால் அந்த கேன்சருங்கிற வார்த்தை வந்து பெரிய ஒரு எல்லாருக்குமே ஒரு 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 பயத்தை உண்டாக்குற வார்த்தை. ஆனால் ஷி வாஸ் நாட் வெல், அப்போவே ஷி வாஸ் நாட் வெல். அதனால கொஞ்சம் உடம்பு இழைச்சா, ஆனால் அன்கூத்தா இழைச்சா, ரொம்ப இதுவாக இழைக்கல, ஒரு நல்லபடியாக இல்லவே இல்லை. மூஞ்சி இதெல்லாம் ஷேர் அ பிக் ரவுண்ட் ஃபேஸில் அம்மா. ஆனால் இங்கெல்லாம் இப்படி இழைச்சி போயிருந்து பாதி கண்ணு தான் இருக்கும், ஃபுல் கண்ணு ஓப்பன் ஆகாது, பாதி கண்ணு தான் இருந்தது. இல்லை தெரியலடா, தூக்கம் ரொம்ப வருது, தூங்குறேன். அப்போ வந்து அவங்க ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் பண்ணி என்ன தான் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கல. அப்போ அங்கே நடக்கலை. ஷி வாஸ் நாட் வெல்னு, ஷி வாஸ் மோர் கீன் ஆன் ரெடியூசிங் ஹர் செல்ஃப். அதுக்கு தான் போயின்னு வந்துட்டு இருந்தாலே தவிர இது ஒன்று இருக்குங்கிறது அவளுக்கு. அதுக்கப்புறம் அம்மாவோட கான்டாக்ட் சுத்தமாக இல்லை. இல்லை இருந்தது, அம்மாவோட பேசுவா, ஃபோன் பண்ணுவா. அங்கே போக மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. இல்லை அப்போதான் ஒரு வீடு வாங்கின இதில் ஆழ்வாப்பேட்டில் ஒரு வீடு வாங்கின கிரகப்பிரவேசம் பண்ணும் போது தானே எம்எல்ஏ அம்மா பாஸ்ட் அவே. எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷன் தான். ஓஹோ. ஆனால் ஐ யூஸ் டு வண்டர், நல்ல ஒரு கார்டியன், நல்ல ஒரு 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 ஹஸ்பண்ட் கிடச்சிருந்தானா அண்ணா அழகா அப்படி எழுந்த ஷியாட தோற்றம். சில பேருக்கு இந்த தோற்றத்தை பார்த்தா இருக்கும் இல்லையா, வந்து அப்படி உட்காரும் போது ஷி ஹேட் தட் தேஜஸ் இருந்தது. ஹேர் வச்சுட்டு கண்ணை வச்சுட்டு அழகா மைண்ட். பட் அவங்க சரியான இது அமையவே இல்லை கடைசி வரை, அமையல. ஸோ ட்ரிவாண்ட்ரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது. அங்கே போய் நின்று டெஸ்ட் எடுத்திருக்கா. ஷி ஹட் கான் ஃபார் ரெகுலர். அந்த தகவல் உனக்கு வந்ததா, உங்களுக்கு வந்ததா? ஐ கால்ட் அப். தகவல் யார் மூலமாக வரும், அப்போ செல்லாக இருந்தது, யார் மூலமாக யார் நம்பர்லாம் மாறி போயிடுத்தே. அப்போல்லாம் வந்து அவரோட ஸ்டாஃப் வந்து ஆட் அ பேஜர். நான் ஷோபனா, எனக்கு வந்து அவன் நம்பர் கிடைக்கதே கஷ்டம், என்ன அங்கே மாறிடுது, இந்த இது மாறுமே அப்படி. யார் மூலமோ சினிமா லைன் மூலமாக தான் என் நம்பரு, நான் பார்த்து நம்பர் வாங்கிட்டு ஐ காட் த நம்பர். அக்கா அப்படின்னேன், ஏய் ஷோபனா அப்படின்னா, என்னக்கா இப்படி சொல்லாமல் போனீங்க? சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னா. அப்போ வந்து எனக்கு ஒரு 3 sarees கொடுத்தா. போயஸ் கார்ட்லேருந்து போகும்போது என்னோட தான் உடுத்தி போன்னு. நாட் தட் கிராண்டெல்லாம் இல்லை, ஐ மீன் யூ கேன் யூஸ் இட் அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி செய்தி வந்த போது அதை ஷேர் பண்ணாங்களா? நான் கேட்டேன், ட்ரிவாண்ட்ரம் மட்டுமான்னு கேட்டேன். வேணா காத்தம்ம அதெல்லாம் வேண்டாம், ஐ எம் ஓகே. ஏன்னா 2 years தானே. ஸோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து அட்வான்ஸ்டு இது அப்போ கிடையாது. இப்போ மாதிரி எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்துருத்தோம், அப்போ கிடையாது. ஷீ வென்ட் சார் ஃபார் ட்ரீட்டிங். அது ஆனால் அங்கே நான் கேன்சரில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லவே இல்லை. சொல்லிட்டான் எங்கிட்ட. அது எப்போ சொன்னாங்க? நான் 3ஆவது வாட்டி ஃபோனில் பேசும்போது அப்படின்னு. தென் ஷி செட், இங்கே வந்து நான் லோக்கலாக வந்து எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லி ஒரு எங்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே ஐ வாண்ட் டு கிவ் இட் ஃபார்மர் ஸ்கூல். இங்கே நிறைய பேர் வந்து ட்ரிவாண்டத்தில் வந்து லோக்கல் எம்எல்ஏ இங்கே ட்ரிவாண்டத்தில் நிறைய பேர் சீரியஸாக டான்ஸும் பாட்டும் கற்றுக்கலாம். அதனால ஐ வாண்ட் டு டெடிகேட் எம்எல்ஏ அம்மா பேரில் தான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து ஐ வாண்ட் டு டூ தட். இவர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் ஹீ சேஸ் ஹீ வில் ஃபார்முலேட் ட்ரஸ்ட் மாதிரி பண்ணி அங்கே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியாக்கா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஆஃப்டர் ஒரு 5-6 மாதம் கழித்து ஐ ஹேட் அ டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நான் அதுக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அட்ரெஸ்ஸுங்க இது மாதிரி விட்டுட்டேன். அது நம்ம அப்போது தெரியல. அங்கே போய் நின்று யாரை கேட்டாலுமே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவன் நம்பரை கிடைக்கிறதுக்கு. அப்புறம் ட்ரெயின் வந்து எனக்கு 8:40க்கு 6:50க்கு ஐ காட் தி அட்ரஸ். ஸோ என் கூட இந்த ஆர்கெஸ்ட்ரா இல்லை, அவ்வளோ தூரம் போயிட்டு நாட் இந்த சென்டர், கொஞ்சம் தள்ளி தான், போயிட்டு வர முடியாதுன்னு. ட்ரெயின் மிஸ் பண்ணால் நான் நாளைக்கு வரேன், எனக்கு கிடைச்சது நான் போய் பார்க்குறேன்னு போனேன். இட் வாஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன், டாக்ஸியில் வச்சுட்டு போயிட்டேன். எங்கே இருந்தாங்க அப்போ? ட்ரிவாண்டத்தில். போனேன்னாக்கா அப்போ ஷி ஹஸ் கான் ஃபார் த ஹாஸ்பிட்டல். அப்போ வீட்டில் இருந்தால் அந்த லேடி இருந்தா, யார் வந்து மேக்கப் லேடின்னு ஒரு பொண்ணு, ரொம்ப வருஷமாக இருந்த பொண்ணு அங்கே இருந்தா. என்ன நீ போலியா அம்மாவோட? இல்லை, அவனை வந்து அந்த சார் ஆக்ஷன் போயிட்டா. எந்த சார்?
யாருன்னு சொல்ல. செக்கப் போய் நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு டைம் இல்லை, அப்போல்லாம் நம்மளுக்கு பாஷையும் தெரியாது, ஏதோ வரணுமே, எங்கேயோ தள்ளி வீடு, பக்கத்துலலாம் இல்லை, நம்ம இங்கேருந்து பல்லாவரம் போகிற மாதிரி அந்த வீடு, அந்த மாதிரி அந்த போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினில் ஓடி ஏறினேன். என் ட்ரெஸ் எல்லாம் பையெல்லாம் கொடுத்துட்டேன். ஐ லிட்டலி ரேன் அண்ட் காட் இன் டு த ட்ரெயினில் திரும்பி வந்தாச்சு வந்துட்டேன். அதனால் இல்லைன்னு ஆயிடுத்து. இருந்தானா நான் மேபி அவட மிஸ் த ட்ரெயின். கேன்சர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்குங்கிறத வந்து சொல்லவே இல்லையா? அதில் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் சொல்லலை. கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நம்பரை மாற்றிட்டா, நம்பரை யாரையும் பார்க்க விரும்பலையோ? விரும்பலை. ஏன்னா ரொம்ப ஒரு கீமோன்லாம் வந்ததுன்னா ஹேர் போயிடும். ஸ்ரீவித்யானா இவ்வளோ ஹேர், இவ்வளோ தூரம் இருக்கும், இப்படி இருக்கும். அது யாரையும் பார்க்க விரும்பல அவங்க. விரும்பலை. கமல் எப்போ போய் பார்த்தாருங்க? அதுக்கப்புறம் தான் பார்த்து நம்ம பேப்பரில் பார்த்து தான் பண்ணோம். அவள் வந்து எனக்கு வந்த நியூஸ் வந்து என்னென்னா ஷி வாஸ் வெரி பேட் அண்ட் வீட்டில் போய் தான் பார்த்தான்னு. ஏன்னா அந்த இது கூட ஷி மேட் ஷோர் தட் ஃபோட்டோகிராஃப் எதுவுமே வரலன்னு. ஏன்னா ஹேர் ஃபுல்லாக போயிடுமே. ஆமா, கேன்சர்னா எல்லாமே போயிடுமே. கமல் பார்க்கணும்னு கடைசியில் இவங்க தான் விரும்பியிருக்காங்க. 2 பேர் அது யார் விரும்பினாங்கிறது தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் 2 பேரும் விரும்பி தான் பார்த்துருக்கா. அவளும் நோன்னு சொல்லியிருக்கலாம், கமலும் பார்க்காம இருந்துக்கலாம். ஸோ 2 பேருமே பார்க்கணுங்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால தான் கமல் போகும்போது பார்த்து பேசியிருக்கார். தேவ் ஸ்போக்கன் ஃபார். நீங்கள் கமல்கிட்ட பேசி பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்களா, பேசிட்டீங்களா? வாய்ப்பு இருந்ததா? கமலா ஹஸ் கான் டு பிகர் லெவல். அப்போ நான் கமலை கடைசியாக பார்த்தது வந்து பேசினது வந்து பாலமுரளி சார், என்னோட பாரதியாரோட டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போது குருஜி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கமல் எங்கே இருக்க? ஆஃபீஸில் இருக்கேன், என்னை வந்து பார்க்க முடியுமா? எப்போ? இப்போ வரேன், அவ்வளோதான். வித்தின் 6 minutes வாசலில் பண்ண நமஸ்காரம், மாடிப்படி என்ன பண்ணா, திருப்பியும் நமஸ்காரம், ஃபுல்லாக சாஷ்டாங்கமாக விழுந்தார் கமல். விழுந்து மேலே உட்காந்து, என்ன குருஜி அப்படின்னு. இல்லை, என்னோட ட்ரஸ்டியாக இருக்கா ஷோபனான்னு, ஒரு பாரதியார் பற்றி பண்ணுறா, நீ பேச முடியுமா? ஒன்றும் இல்லையே. நான் புக்கு எடுத்துன்னு போயிருந்தேன், பாய்மொழி, நீ எனக்கு அதை பற்றி பேச சொன்னேன். உட்காந்து உடனே அப்படியே பார்த்தார். குருஜி சொன்னால் மறுபேச்சு கிடையாதுன்னு உட்காந்து பேசினார். அப்போ தான் எனக்கு அது ரொம்ப ஒரு பெருமை. சாரோடது, சார் சொல்லி இப்படி வந்தாரேங்கிற ஒரு மரியாதை. உங்கள் ப்ரோக்ராமில் அவர் வந்து வீடியோ கொடுத்தார். அதை கொடுத்தார். அதுக்கப்புறம் when சார் வாஸ் நாட் வெல், அப்போ வந்து இது அந்த படம் வந்தது விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபம் படத்தை வந்து சாரு, நான், எங்கள் கூட ராஜா, நாங்கள் 3 பேர் மட்டும் கமல் வீட்டில் பார்த்தோம். சரி, கம்மிங் பேக் டு ஸ்ரீவித்யா, இறந்து போயிட்டாங்கிற செய்தி வந்த போது அதுக்கப்புறம் இப்போ போக ட்ரை பண்ணீங்களா? இல்லை, எல்லாமே ஆயிடுத்து தான். ஃபோன் நான் பண்ணது எடுக்கல. ஏன்னா ஒரு கான்டாக்ட் இருந்தது, நம்ம தெரிஞ்சவா இருக்கானா டக்குன்னு எடுக்கலாம். யாரை பேசுறது வண்ணனே தெரியல. சரி, அந்த விஷயத்துல ஏன் அந்த ஒரு பிரதர் சங்கர்ராமன் ஏன் வந்து இல்லை சங்கர் ஹேட் so much of liking for. ஏன் வந்து ட்ரிவேண்ட்ரம் போய் பார்த்துக்கல அக்காவை? இல்லை அவள் வேண்டான்னுட்டா. வேண்டாம். சங்கர் 2-3 வாட்டி போயிருக்கார். சங்கர் இஸ் ஆல்சோ நோ மோர். அவர் தவறி போயிட்டார். சங்கருக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஒருத்தர் வந்து யூஎஸ்ல, ஒருத்தர் வந்து பெங்களூர். நான் கடைசியாக பேசும்போது 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அப்போ வித்யா வந்து வந்திருக்கா, ஒரு பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கா. ஆனால் அவள் வீட்டு ஃபங்க்ஷன் போது வரா. சங்கருக்கும் வித்யாவுக்கும் நல்ல ஒரு இது ரேப்போர்ட் உண்டு. அது இருந்தது, ரேப்போ இருந்தது, ரொம்ப நல்ல ரேப்போலாம் இல்லை இருந்தது. சரி, வித்யா வந்து லாஸ்ட் டைமில், அதாவது இறப்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 lakhs அமௌண்ட் அப்படி டிஸ்பியூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா? ஆமாம், சங்கரோட 2 பசங்களுக்கும் 1 lakh கொடுத்தா. கூட இருந்து பார்த்துட்டா இல்லையா, ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து அம்மாவோட இருந்த பார்த்து. மேக்கப் கூடவே இருக்குமா, கூடவே அவளுக்கு கொடுத்தா. அப்புறம் டிரைவர் ஒன்று, இந்த டாக்ஸி ஓட்டின டிரைவர்லேருந்து ரொம்ப வருஷமாக இருந்தார். மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் வருவான் அந்த அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தா. யாரெல்லாம் ஆற்றுல இருந்தாலும் தென் ஷி ஹேட் சம் லிட்டில் பிட் ஆஃப் லோன்ஸ், அது கொஞ்சம் முடிச்சா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சாவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. கேன்சர் வந்ததுலேருந்தே ஷினியும். ஏன்னா அப்போல்லாம் இப்போ அட்வான்ஸாக இல்லை, ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸாக இல்லை. நான் உங்கள் ஆஃபீஸ் வரும்போது உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தேன். நீங்கள் வந்து சின்ன வயசு டான்ஸ் ஃபோட்டோ ஒன்று, அதில் எம்எல்வியும் இந்த பக்கம் ஸ்ரீவித்யாவும் இருக்கிறாங்க. அது எந்த ப்ரோக்ராம்? அது நம்ம ஃபோட்டோ மாற்றோன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நான் நினைப்பேன். வந்து அது இப்போ பல பேர் எனக்கு தெரிஞ்சவானாக்கா ஐ கிவ் தம் ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி விதுகா மேலே எனக்கு ரொம்ப உண்டு, எம்எல்ஏ அம்மாவும் உண்டு. அதனால வந்து அந்த ஃபோட்டோ தான் நான் வச்சிருக்கேன். என்னோட டான்ஸ் கிருஷ்ணகான சபாவில் எனக்கு 17 வயது.
அப்போ வந்து எம்எல்ஏ வந்தாங்களா? எம்எல்ஏ வந்தா ஃபுல்லாக இருப்பா. நிறைய கச்சேரி ஸ்ரீவித்யா எங்கெங்கெல்லாம் ஆடுறாளோ அப்போல்லாம் மெட்ராஸில் நிறைய, ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், சென்னையிலையும் நடக்கும். அப்போ நான் போயிருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி எனக்கு அப்போ தான் என் டான்ஸை பார்த்துட்டு எனக்கு நான் ஒரு வாட்டியாவது நான் பாடுறேனே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, சுப்புடு மாமா தெரியும் இல்லையா, டெல்லியில் அவர் சொல்லுவார், எம்எல்ஏ அம்மா பாட்டில் சேர்த்துடாதீங்கோ, டான்ஸில் விடுங்கோ, அவளை டான்ஸில் விடுங்கோ. சொல்லுவார் ஆமாம் அப்படின்னு, பாட்டில் இழுத்துடாதீங்கோ, டான்ஸில் விடுங்கோ அப்படின்னுட்டு நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்கான். ஏன் அதை கேரியரா எடுத்து செய்யல? சினிமா எல்லாமே இந்த சினிமா இதில் போனது அப்புறம் தான். ஏன்னா டான்ஸு எம்எல்ஏ அம்மா இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் ரிஹர்சலுக்கு. ஆனால் கூட இருக்க எம்எல்ஏ அம்மா ஸ்டூடெண்ட்டை வந்து வச்சு பாடியிருக்கா. பாட்டு கற்றுக்கிட்டாங்களா? கத்துண்டா, பாடி கத்துண்டா. சுதா ரகுநாதன் அப்பெல்லாம் வரும்போது எல்லாமே ஸ்ரீவித்யாவும் பாடுவா. பின்னாடி உட்காந்து பாடுவா. அது வெளியூர்ல பாடியிருக்கா. ஆனா இங்க கிளாஸ்ல வந்து பாடியிருக்கா. எம்எல்ஏ விது வா அப்படின்பா, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணாலும் சரி, அம்மா எனக்கு வெளியே இதை பண்ணிட்டு அங்க வெளியே போகும்பா. அதான் உட்காந்துட்டு பாடியிருக்கா. சும்மாவே நிறைய பொண்ணுட்டு ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களா? எப்படி செல்லம் கொடுப்பாங்களா? இல்ல, செல்லம் கிடையாது, கண்டிப்பு கிடையாது. ஃபார்மல், வெரி ஃபார்மல். வானா வரணும், உட்காந்துட்டு பாடு அப்படிம்பார். எனக்கு அது அதனால தான் நான் வந்து அவளோட பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் தான் அப்போல்லாம் எடுத்தோம். அதை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். இன்னொரு ஃபோட்டோ இருக்குது எனக்கு வந்து ஷால் போத்துற மாதிரி. அதெல்லாம் எனக்கு பொக்கிஷம். அது நான் பத்திரமா அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்தா கண்ணு ஐயோ அவ்வளோ, ஐ மீன் அந்த நிறைய பேர் கண்ணோட பார்த்துருக்கேன், பெரிய கண்ணு, ஆண்டவனோட கிஃப்ட்டு. ஆனால் வித்துக்காவோட கண்ணு மாதிரி வேறு யார்கிட்டையுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். வித்யாவுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து எம்எல்விட்டையும் சங்கர்ட்டையும், அது வித்யாவுடைய அண்ணன்ட்டையும், வித்யா நீங்கள் நினைக்கிறப்படி சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வேதனையில் இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, கை நிறைய தூக்க மாத்திரையை வச்சுட்டு எப்போ வேணால் போட்டு போய்ங்கிறாங்க, அவங்க தற்கொலை முடிவில் இருக்காங்க, அம்மா போய் காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல ஒரு செய்தி வருது. இது வந்து அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னாக்கா வித்யாவோட நேச்சர் எப்படின்னா, டக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனாக அந்த பிரச்சனைகளை சொல்ல மாட்டான். அம்மா கூட இல்லை அப்படின்னாலும் சரி, அவார்டு வாங்கும்போது வீட்டில் யாரும் வர முடியலனாலும் சரி இல்லை. ஆனால் அண்ணாவும் அண்ணியும், அண்ணா அண்ணி அவன் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவன் 2 பேரும். அண்ட் பிகாஸ் ஒன்லி டாட்டர் அப்படிங்கிறதுனால ஷீ ஹேட் அ கோஆப்ரேஷன் ஃப்ரம் அ சிஸ்டர் இன் லா. அதை வந்து நம்ம நிச்சயமாக சொல்லணும். அவங்க வந்து தினம் அதே வீட்டில் இல்லைனாலும் விஜய் ஹேட் நல்ல ஒரு ரேப்போ சங்கரோட ஒய்ஃபுக்கு நேம் சொல்லி தான் கூப்பிடும்பா. விஜய் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து அக்கா தான் சொல்லுவா அவளும். அண்ட் தேவர் வெரி ஆஃப்டர் தட் தானே ஜார்ஜோட கல்யாணம் பண்ண அப்புறம் தானே தே காட் மேரிட். அப்போ வந்து அப்போவே ஜாஸ்தி பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் சங்கர் டோல்மி, அம்மா வந்து கல்கட்டாவில் போனும்போது தான் நான் வந்து சொன்னேன் அந்த மாதிரி விஜய்க்கு வந்து சங்கருக்கு பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது தென் தேர் வாஸ் an excitement in her face. ஓ அப்படியா, அப்போ நான் வரலாமா, நான் நாத்தனார் ஆச்சு அப்படிலாம். அது இட் மைட் பி அ வெரி ஸ்மால் திங். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இட்ஸ் அ காமன் திங். இன்னி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இன்டர்வியூவில் இட் மைட் லுக் பிக். அந்த அக்னி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் மூலிமா இங்கே வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு அது அன்அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்கா. வந்து மனசில் அவளும் பார்த்துருக்கா. ஏன்னா அவள் ஹேர் ட்ரெஸ்ஸு தேவை அவளுக்கு. அவளோட ஹேரை கட் பண்ணக்கூடாது, பாப் ஹேர் அதெல்லாம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும். ஷி ஹேட் திஸ், ஸோ ஷி ஹேஸ் டு ஹேவ் அ ஹேர் ட்ரெஸ்ஸர். கூட எப்பொழுதுமே கூட ஒத்தி வச்சுப்பா. அவள் வந்து அவகிட்ட சொல்லாமல் தான் வந்து சொல்லியிருக்கா. மேபி உங்கள் அம்மா அப்பாட்ட இந்த விஷயத்தை பேசிக்கலாம். நான் அம்மாட்ட பேசிக்கலாமா இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா, என்னடா அது இந்த காலத்தில் பொண்கள்லாம் இப்படி இருக்காளேங்கிற மாதிரி ஒன்று வரும். இதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அப்புறம் தான் வருது. அப்புறம் எப்படி வருது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லைனாலும் பேப்பரில் வருது, ப்ரெஸ்கார இன்ஃபர்மேஷன்லேருந்து வரும், அந்த மாதிரி வருது. அண்ட் சங்கர் யூஸ் டு டாக் டு மீ. சங்கருக்கு அவன் வீட்டில் விஜய் அண்ட் சங்கருக்கு we were quite close in the sense, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு 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 செய்தி நடக்கணும், இல்லை செய்தி வேணும், எனக்கு ஃபோன் வரும். ஐ யூஸ் டு பி வெரி க்ளோஸ் டு தட். வித்யா வந்து தற்கொலை எண்ணத்தில் தான் இருந்தாங்களா ஒரு கட்டத்தில்? தற்கொலை, ஷி வாஸ் இன்டு டிப்ரெஷன். என்னடா அது, அவளுக்கு இந்த தைரியம் உண்டு, அப்படியே கோழை கிடையாது. ஆனால் அந்த டேப்லெட் வந்து ஏன்னாக்கா நைட் 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவாள்.
வந்து கண்ணு சொன்ன மாதிரி அப்படியே ஆயிடுத்துனா போச்சு. வித்யானாலே ஐஸ் தானே இல்லையா, டயர்ட் ஆகிடும். பட் ஷி ஹாஸ் டு ஸ்லீப் ஆட் ஹவர்ஸ். ஷி வாஸ் வித் ஷங்கர்ஸ் ஹவுஸ் ஃபார் சம் டைம். அப்போ வந்து அந்த இடத்துல தூங்கணுங்க, நம்ம பெட்டில் நம்ம படுத்து பழகிட்டோங்கிற போது இன்னொரு வீட்டில் போய் படுத்துக்க போகிறோங்கிற போது இட் டேக் சம் டைம். டயர்ட்னஸ் வலியும் போட்டுக்கிறதுங்கிறது வேற. அவங்க வந்து அந்த இல்லை யூ ரைட். அந்த மாதிரி இருக்கும்போது இது சாப்பிட்டா இன்னும் நமக்கு போயிடலாமாங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருக்கலாம். ஏன்னா தானே எடுத்த ராங் டெசிஷன் தானே அது, வெளியே சொல்கிறதுக்கும். இது எம்எல்வி அம்மாவுக்கும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிறது எந்த அம்மாவுக்குமே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு விதுஷிக்கு அது இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேர்ளுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு தானே செய்யும். திட்டிருப்பா, தனியாக திட்டிருப்பா, அது வெளியே சொல்லியிருக்க மாட்டா. ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்து இவங்க 2 பேரும் எம்எல்வியும் இவரும் ரூம்லேயே வச்சு பூட்டிட்டு போனாப்புலையும், அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடினாப்புலையும் அப்படின்னு கூட ஒரு செய்தி படிச்சேன். ஆமாம், இது செய்தி தான் எனக்கும் வந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து ஜாஸ்தி டைம் இல்லை என்கிட்ட பேசுகிறதுக்கு. ஷி யூஸ் டு பி இன் ட்ரிவாண்ட்ரம், கேரளா நிறைய அப்போல்லாம் வந்தாச்சு. ஷி யூஸ் டு கீப் கோயிங் தேர் அ லாட். அப்போ எப்பயாவது ஃபோன் வந்தாலும் அவர் எடுப்பார். ஐ வில் லீவ் அ மெசேஜ் அப்படிம்பார். ஜார்ஜ் வந்து இவங்க சொத்துக்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரா? அது அந்த கேத்தலிக் சீரியன் அப்படிமா. ஆமாம், கேத்தலிக் சீரியன். அந்த இதில் வந்து டைவர்ஸுங்கிறதே கிடையாது. அந்த இதில் கிடையாது. ரொம்ப கஷ்டமாமே. ரொம்ப 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 கஷ்டம். அன்லெஸ் யூ கோ டு தி லீகலாக போய் அப்போ கூட சர்ச்லேருந்து அவளுக்கு லேஸில் வராது. அண்ட் ஷி ஹேட் டு ஃபைட் ஃபார் அ லாங் டைம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 8-9 வருஷம் ஃபைட் பண்ணியிருக்கா. தனியாக போய் இருந்தா, தனியாக வீடு எடுத்துட்டா. அப்போ தானே ஷீ மூட் ஓவர் அலோன் அண்ட் ஷி நெவர் ஹேட் அ ப்ராப்பர் லைஃப். அது யாராவது வந்துட்டானா ஏதாவது கேள்வி கேட்பாளோங்கிற எண்ணம் இருந்தது. சினிமா ஃபீல்டில் இப்போல்லாம் என்ன, ஸோ வாட், ஆமாம் டைவர்ஸ் ஆகிடுதுங்கிற அம்மாக்களே சொல்கிற காலம் அப்போ இல்லை. அது ஒரு ரொம்ப அவமானமாக படுற, மனசு வேதனையாக படக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஷி ஃபெல்ட் வெரி பேட். யார்கிட்டையுமே பேசலை, ஃப்ரீயாகவே இல்லை. எவ்வளோக்கு அவ்வளோ பேசுவோம், என்ன பண்ணுற அப்படின்பா, வந்து என்னக்கா சொல்லுங்க அப்படின்பேன், ஆஃபீஸில் இருக்கியா வரியா. ஸோ இந்த மாதிரிலாம் கேஷுவலாக இருக்கிறதெல்லாம் போச்சு. அதில் இருக்க வந்துருச்சு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம். நான் நிறையா போயிருக்கேன். நான் மகாலிங்கபுரத்துக்கு நான் நிறையா போயிருக்கேன். கூப்பிட்றாலோ இல்லையோ, என்னோடய ஆஃபீஸும் அதுவும் பக்கத்தில் இருந்ததுனால நான் அந்த பக்கம் போனாலே உள்ளே போயிடுவேன். என்ன இருந்தால் பேச போகிறேன், இல்லைன்னா வந்து ஜார்ஜ் இருப்பார். சில சமயம் இருப்பார், சில சமயம் இருக்க மாட்டார். இன்னொரு செய்தி இப்போ படித்தேன் நான். அதாவது அவங்க வந்து 3 தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. அபார்ஷன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் சொல்லி கூட இது இல்லை மிஸ்டர் சந்திரசேகர். பட் ஷீ வாண்டட் டு ஹேவ் அ சைல்டு பிகாஸ் குழந்தை வேணும் ஆசைப்பட்டா, நிச்சயமாக ஆசைப்பட்டா. இட் வாஸ் பீன் ரெஃப்யூஸ்ட் பை ஹிம். ஏன்னா அவளுக்கு ஒரு பைண்டிங் வேணும் இல்லையா, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் யார் இல்லையா அவளுக்கு. இப்போ ஷங்கர் ஹேட் சில்ட்ரன், அவ விஜி தே வேர் செப்பரேட்டாக. ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி தானே. ஈவன் தோ யூ கம் அண்ட் டாக், பேசுறது, ஹோட்டலில் போவாலாம். ஒன்ஸ் என்னை கூப்பிட்ருக்கா, 2-3 தடவை ஃபேமிலியோட கூப்பிட்டு. குழந்தை மேலே ஆசைப்பட்டவங்க அவ்வளோதான் கேட்டிருக்கணும். இதுதான் கேட்டிருப்பேன், 4 அடி அடிச்சிருப்பேன். ஏன் உனக்கு அப்படின்னு, அப்படியே இருந்தால் கூட கூட நான் வளர்க்கலன்னே சொல்லியிருப்பேன். அந்த குண்டு கண்ணை வச்சு நல்லாவே வளர்த்துருப்பேன். அதனால அது ஒரு இது இல்லை. பட் அதெல்லாம் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டான். as I told you, she was definitely alone. அவங்க அம்மா வந்து தன்னுடைய கல்யாணமும் வந்து ஒரு சந்தோஷமா இல்லை, பொண்ணு கல்யாணமும் இப்படி ஆயிடுத்து, அவளே விரும்பி பார்த்த கல்யாணம். உங்க அம்மாட்ட, எங்கள் அம்மாட்ட பேசியிருக்காங்களா? சொல்லியிருக்கா. ஏன்னா எம்எல்வி அம்மா ஷி வாஸ் மேல் ஃபீமேல் எல்லாமே. ஒரு ஆண் மகனுங்கிற குடும்ப தலைவன்னு நம்ம எதை சொல்லுவோம், சம்பாதியம் தான். அதை வந்து கொடுத்தாச்சுன்னா வீட்டில் இருக்க பொறுப்பை எடுத்துக்கிறது 2வது விஷயம். குழந்தையோட படிப்புக்கு என்னன்னு கவனிக்கிறது, அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்க்கறது, இது 4மே பார்க்கறதா குடும்ப தலைவன். ஆனால் இங்கே வந்து தலைவன் தலைவி எல்லாமே இவ தான். ஆனால் அதுவும் ஃபுல்லாக படிப்புக்கு வரலன்னு விட்டுட்டா. கிருஷ்ணமூர்த்தி பெரிய வருமானம் இல்லை. வருமானம் இல்லை. அண்ட் ஒன்லி இட் வாஸ் எம்எல்வி அம்மாவோட சம்பாத்தியம் அண்ட் ஷங்கர் வாஸ் இன் அ பேங்க். அதனால அவரோட சம்பாத்தியம் இதுதான் 2 தான் இருந்தது. அப்போ எம்எல்ஏமா எப்படியாவது அவன் சங்கரை வந்து கவர்மெண்ட்டில் சேர்த்துடணும் அப்படி கூட சொன்னான். இந்த காலத்தில் இட் வுட் ஹவ் பீன் ஈஸி. அந்த காலத்தில் எம்எல்விங்கிற ஒரு ஜெயிண்ட்டுக்கு அது ஏன் அவளால் பண்ண முடியலங்கிறது தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை இருந்தது.
எம்எல்வி அம்மாவுக்கு தான் பையன் எப்படியாவது கவர்மெண்ட்டில் சேர்த்தணும், கவர்மெண்ட் வேலை பண்ணணுங்கிற, சர்க்கார் வேலை பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. ஸ்ரீவித்யாவுக்கு என் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நானே என் தலையில் மண்ணை வாரி போட்டேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட மனசு விட்டு அப்புறம் லேட்டர் ஆன் ஷி ஃபெல்ட் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்பா. எல்லாரையும் பகிச்சு. ஆமாம், என்ன சொன்னாங்களா, அக்கா இவ்வளோ ஹேர் அப்படின்னு எப்போதுமே பிடிச்சிப்பேன், ஆனால் எல்லாம் இங்கே இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைம்பா. ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாமலையா நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரே ஷார்ட்டில் தான் நிறைய மூவி எடுத்து சொல்லியிருக்கா, நீங்கள் ஒரு ஷார்ட்டில் முடிச்சிட்டேன் அப்படின்பா. அப்படின்னு அது வேறு ஷோக். நான் என்னமோ ஐ ஃபீல் ஐம் மண்டக்குள்ளே ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்பா. நான் உடனே பேச்சை மாற்றிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது எல்லாமே நான் ஸோ லைஃப்பில் நான் ரொம்ப தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அதை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த டாபிக் வந்தாலே அப்படியே போயிடுவா அப்படின்னு. ஷீல் மீன் டிஃப்ரெண்ட் திங். அக்கா என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, சொல்லு அப்படின்பா. சரி, நம்ம ரொம்ப ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாம் நான் கேட்க மாட்டோம். தட் வில் கிவ் அர் மோர் மாதிரி ஆகிடுவோம். ஆமாம், நாங்கள் கேட்கன்னு பேசிட்டு இருப்போம். தென் ஷி வில் ஜாயின். ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பணம் நிறைய ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த பண கஷ்டத்தில் அவஸ்தப்பட்டிருக்காங்களா? ஆமாம், அது நிச்சயமாக அது ஃபீல் பண்ணான், அதில் ஃபீல் பண்ணான். அப்போது எம்எல்வி அம்மா ஃபேமிலியே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினில் இருந்தாங்க. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் பணம் கொஞ்சம் யாரோ ஏமாற்றிட்டா, அது ரொம்ப அடிபட்டது ஃபேமிலியை. அப்புறம் வந்து ஷங்கர் ஆல்சோ அண்டர்வென்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். வித்யாக்கா வந்து நல்லா சம்பாதிச்சாலும் இவ்வளோ படம் இல்லைன்னா அவளுக்கு when she passed away இங்கே ஸ்டேட் ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்காது. நிச்சயமாக அவ்வளோ படம் நிறையா நடிச்சிருக்கா. கேரளா பொண்ணு மாதிரி தான் இருந்தாவும். ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு அதை சரியாக பிளான் பண்ண தெரியல. நினச்சா வாங்கிடுவோம். இஃப் ஷி வாண்ட்ஸ் டு பை சம்திங் லைக் திஸ் ஷீல் பை இட் இமீடியட்லி. மகாலிங்கபுரத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இன்னொரு வீடு புதுசாக வாங்கியிருக்காங்க. பெரிய 4 கிரவுண்டு, பெரிய இடம், பெரிய பேலஸ் மாதிரி. அதுக்கு வந்து பார்த்து ஒவ்வொரு ஊர்லேருந்து திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது பயங்கர செலவு தானே. அது அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சி அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா. நம்ம சாதாரணமாக இருந்துட்டோமே, 700 ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தோமே. இப்போ நான் சம்பாதிச்சு இருந்தது யாருக்கு? இப்போ 4 குழந்தைலாம் இருக்குது, 2 குழந்தைலாம் இருக்குது, அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதுவும் இல்லை. வெளியே சொல்வாலாம், நானும் கேட்க முடியாது இல்லையா. ஷங்கர் பசங்கள்லாம் என்ன பண்ணான்னு. ஷங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். யாரா அதாவது டெய்லி லொடன்னு பேச மாட்டா, வெளியே போகிறது வருது வம்பு பேச மாட்டா. ஆனால் தே ஹேட் அ டீப் லவ் ஃபார் ஈச் அதர். வெளியே காமிச்சிக்காத இது. இவன் பார்த்தாலும் 2 பேரும் பார்க்குறதுலையே they'll understand what they want for each other. அதனால when she was in a little bit of problem, Shankar our கண்ணில் facial இதுலேயே he was able to find out. He came and told his mother. அம்மாட்ட சொன்னான், அம்மா விது வந்து சரியா இல்லைம்மா மூஞ்சி. அந்த வீடு கிராப் பேசும்போது எல்லாரும் போயிருக்கா, எல்லா பருப்பு தேங்காய் கூடலாம் எடுத்துட்டு மகாலிங்கபுரத்தில் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு தான் போய் நின்று எல்லா சீரும் வச்சு தான் சரியில்லை வித்யாக்கா மூஞ்சி சரியில்லை அப்படின்னு. இல்லைடா எனக்கும் அதான் தோணித்து, ஆனால் அவளே சொல்லட்டும் அப்படின்னுட்டான். கிரகஸ்ட் நீங்கள் போனீங்களா? ஞாபகம் இருக்கா? நான் லேட்டாக போனேன். போனீங்க? ஓ மை காட், வாட் அ ஹவுஸ். அப்போ ஜார்ஜ் இருந்தார்? இருந்தார். அது எந்த இடத்துல இருந்து அந்த ஹவுஸ்? மாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே தான். அந்த 2 வீடுமே முதல்ல இருந்த முதல் மாடி இந்த வீடும் அங்கே தான், வாசல்லையே படி ஏறும். சரி, சமீபத்தில் ஸ்ரீவித்யா கமலுடைய பேட்டி தொடர்பாக வெவ்வேறு வீடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க அண்ணிட்ட பேசுனீங்களா? விஜயலட்சுமிகிட்ட பேசுனீங்களா? மண்ணின்னு தான் சொல்லுவா, மண்ணி தான் கூப்பிடுவா. சரி, வந்து யூஎஸ்ல இருந்தா. ஏன்னா 2 பசங்களும் டெக்சாஸ்ல இருந்தாங்க. டெக்சாஸ் ஒன்று, இன்னொரு பையன் மேன்ஹோவர் கனடாவில் இருந்தா. 2 பேருமே யூஎஸ் அந்த சைடு தான். அதனால தனியாக இருந்தாங்கிறதுனால பசங்க இப்போ சமீபத்தில் வந்துட்டு பேசினான். ஷோப்னா பாரு, கமல் வந்து எப்பயோ வந்த மனசில் இருக்கிற ஒரு ஆசையை எப்பயோ சொல்லி எப்பயோ நடந்த விஷயத்த இப்போ வெளியே வந்து இப்போ எல்லாருமே வித்யாவை பற்றி பேசுகிறாளே, அதுவும் நல்லா பேசினா பரவாயில்லையே, தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாளே, இந்த மாதிரி ஷங்கருக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை விட்டுட்டா இதெல்லாம் சொல்கிறாளே. எனக்கு எவ்வளோ ஆல்பம் இருக்குது வீட்டில்,
நாங்கள்லாம் ஒன்றா போய் ஒன்றா வெளியே போய் உட்காந்து பேசி பூனல்லேருந்து எல்லாத்தையுமே அவன் இல்லாமல் எந்த விழாவும் நடந்ததில்லை. எல்லாமே இருக்குது. ஏன் நல்லதாக பேசக்கூடாதா? பேசணுங்கிற இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்துட வேண்டியதா? எனக்கும் 1000 பேரை தெரியும், உனக்கும் 1000 பேரை தெரியும், அவளுக்கும் தெரியும். அதனால் தெரியுங்கிறது வேற, டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற. ஏன் இப்படி பேசினா? ஒரே ஒரு லைனில் கமல் சொன்னது இப்போ எங்கேயோ வித்யாவை பற்றி எல்லாரும் பேசும்படியாக நிலைமையில வந்துருத்துன்னு சொன்னான். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. ஷீ லிட்டலி கிரைட். பேசும்போதே தொண்டை கம்பெனி அழுதுட்டா. ரொம்ப லைவ்லி பர்சன். விஜய் வந்து நல்லா பேசுவா. வந்து குவாய்ட்டு கிடையாது. எனக்கு என்ன, அவளோட ஃப்ரெண்டு தானே, மாமியாரோட ஃப்ரெண்டு தானே, அவாத்து சைடு தானேன்னு நினைக்க மாட்டா. அவளுக்கு ஏதாவது 1-2 பிரச்சனைங்க இருந்தாலும் என்னை பேசியிருக்கா. ஷீஸ் அ வெரி நைஸ் லேடி. இப்போ வந்து வித்யாவுக்கு வந்து கேன்சர் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி எடுத்து செட்டில் பண்ணி அண்ணன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, சங்கர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க, அண்ணா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுது, என்னை பொறுத்தவரை நீ தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை எல்லாத்தையும் அண்ணன்ற சொல்லி அதை விட்டுட்டு கேரளா போய் அது யார் கணேஷ் கேரளா போயிட்டா. ஸோ ஷீ தாட் அவருக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் சங்கருக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாமல் இருந்தது. ஹி வாஸ் நாட் வெல் அண்ட் ஹி வாஸ் டோட்டலி நாட் வெல். என்ன உடம்பு அவருக்கு? ஹி ஹேட் அ ஹார்ட் ப்ராப்ளம். அந்த மரணம் கூட ஒரு ஷூட்டிங் போயிட்டு ஆடெல்லாம் பண்ணுவார் அவர், 2 பேருமே பண்ணுவா. போயிட்டு வரும்போது அவசரமாக இல்லை நான் போய் ஆகணும்னு சொல்லி கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட்டில் வந்து காரில் ஏறி வரும்போது ஹீ கொலாப்ஸ்ட். அண்ட் அது ஏன் வந்து லீகலாக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா, வில்லு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கமல் சொன்ன வார்த்தையினால வித்யாவை பற்றி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. நிறைய பேர் பார்த்துருக்கா, ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, கமல் சொன்ன வார்த்தையினால அந்த வில்லுக்கு ஏதாவது மறுஜென்மம் கிடைக்குமா, இந்த வில்லு எங்கே இருக்குன்னு வில்லு காப்பி எங்கிட்டே இருக்கு. சரி, எங்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு அமிச்சது காப்பி இருக்கு எங்கிட்ட, தேடி பார்த்தா கிடைக்கும். கணேஷ்ங்கிற ஒரு வந்து அவர் வந்து இவர் மேல எக்ஸ்எம்எல்ஏ அவர் இப்போ இதில் இருக்காராம், கம்யூனிஸ்டில் இருக்காராம், முதல்ல காங்கிரஸில் இருந்தாராம். அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில எல்லாம் பாதி சங்கர் சாப்பிட்டார் அப்படிங்கிறப்பெல்லாம் டைவர்ட் பண்ணுறாங்க. ஐயோ இல்லவே இல்லை, சங்கர் சாப்பிட்டா அதான் ஒன்றாவது எவிடன்ஸ் இருக்கணும்ல. ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒன்று வித்யாக்கா உடம்பு சரியில்லாத போது நானும் சங்கரும் பிளான் பண்ணோம் போகலாம், அப்போ பார்த்துட்டு வரலான்னு. அப்போது அவள் சரியா வான்னு சொல்லலை. சரி, சங்கரை பார்க்கவே இல்லை அந்த ஸ்டேஜில். அப்போ பார்த்துட்டு வந்தேன். இவன் சோகர் அந்த வீட்டில் போய் நீங்கள் போல, நான் போல, வீட்டில் போய் பார்த்துட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்புறம் தான் கமல் வேண்டன் சோகர் இந்த ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அந்த இது அப்புறம் when she passed away, அப்போ வந்து எம்எல்வி அம்மாவோட அப்பா அவர் வந்து வீட்டில் வைத்திருந்த கிருஷ்ணனோட படத்தை வந்து நம்ம ஆற்றுல வச்சுக்கலாமா, ஏன்னா நேச்சுரலி இட் ஹாஸ் டு கோ டு சங்கர் இல்லையா. ஷீ வாண்டட் இட், அதனால எடுத்துன்னு போனால் அங்கே இந்த மெட்ராஸில் இருக்க வீட்டுக்கு. சங்கரால ஒன்றும் பண்ண முடியல அந்த கணேஷன். சங்கர் நேச்சர் வந்து போல்டு கிடையாது, சாஃப்ட் பர்சன், அடித்து பேசவே மாட்டார். அப்படி ஆனால் சொல்லும் போது அப்படியே சொல்லிவிட்டு அப்படி போயிடுவார். இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோன்றதுன்னு அப்படி போயிடுவார். உட்காந்து இல்லை எனக்கு இது தோன்றது நீ பண்ணக்கூடாது அந்த மாதிரி பேச மாட்டார். ஏன்னா ஹி டசன்ட் வாண்ட் டு சிஸ்டரை வந்து ஏதாவது ரூடாக பேசிடக்கூடாதுங்கிற மனசில் இருக்குது. அம்மா அப்பா இருக்கா, அவள் அம்மா இருக்கா, அம்மா பார்த்துப்பா. நான் என்ன ஒப்பீனியன் கேட்டால் நான் சொல்லிட்டேன். இது நிறைய வீட்டில் நடக்கிறது தானே. இது கடைசியில் டெத் பெட்டில் வந்து கமலை மட்டும்தான் பார்க்கணும் விரும்பினாங்க, மற்ற யாரையும் ஏன் பார்க்கணும்னு நினைக்கல அவங்க. தெரியலைங்க. ஷீ லைக் ஹிம். இந்த மனசுக்குள்ளே சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல யார் நண்பரோ அந்த நண்பர் டக்குன்னு மனசை விட்டு போகாது. ஆஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில் நீங்கள் இன்றைக்கும் அந்த ஃபேமிலியோட நெருக்கமாக இருக்கீங்க. கேரளாவில் போய் அந்த கணேஷை பார்த்து பேசலான்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தான் அபிப்பிராயம் இருக்கா? இன்றைக்காவது ஒரு பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? இது நம்ம வந்து வீர இதுக்கோசரம் பேச நான் போவேன், இல்லைன்னா மதிப்பாடா யார் அங்கே போய் நின்னானாக்கா, அதுவும் தமிழ்காரானா அப்படி தூக்கி அப்படி போட்டுருவா. கமல் மாதிரி கமல் ஷுட் டாக் டு தி சீஃப் மினிஸ்டர், அந்த பார்ட்டியில தான் இருக்காருன்னு நினைச்சானாக்கா. இன்னும் அந்த வில்லு இருக்கே, வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணலாங்கிறது தெரியல, ஆனால் வில்லு இருக்கே, அந்த வில்லை வச்சுட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு இது கேட்கலாமே. கணேஷை
நீ எடுத்துட்டிய ப்ராப்பர்ட்டியை, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துறியா, எங்கே நடந்தா, எவ்வளோ பேர் உன் ஸ்டூடெண்ட்ஸு, எவ்வளோ பேர் டான்ஸ் கற்றுக்கிறா, என்னெல்லாம் அந்த வில்லில் இருந்தது, 4 5 ஏதோ போட்டிருக்கா, அதெல்லாம் என்ன ஆச்சு, did you give money to பிரதரோட பசங்களுக்கு கொடுத்தியா, வாட் ஹேப்பன் டு அவர் சாரீஸ், வாட் ஹேப்பன் டு அவர் ஜுவல்லரிஸ், ஷி ஹேட் மோர் தென் 500 கிராம்ஸோ என்னமோ சொன்னா. அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு, அது இங்கே ஒரு குந்துமணி கூட இங்கே வரல. ஸோ இந்த விஷயத்தில் கமல் மனசு வச்சாதான் இதெல்லாம் நடக்கும். கமல் வந்து என்ன அர்த்தத்தில் வந்து அந்த வார்த்தை சொன்னாரோ தெரியல. அந்த சொன்ன வார்த்தை இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கு. பட் கமல் ஷுட் டேக் அப் அண்ட் நீங்கள் சொன்னீங்களே, ஐ வில் மீட் கமல், ஐ வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மீட் கமல். எடுத்துட்டு அந்த வில்லோட காப்பியை எடுத்துட்டு, கமல் இந்த நீங்கள் சொன்னது இவ்வளோ பூமராங் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் விஷயம் வந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சு, இது ஆரம்பிச்சது அது முடிங்கோ நீங்கன்னு சொல்கிறதுக்கு ஐம் கேம். கமல் ஆஃபீஸில் வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணாலுமே he will give the due respect because I was with டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவோட ட்ரஸ்ட்டில் இருந்தேன். அதனால் என்ன கமல் வந்து வெளியே போகணும்னு சொல்ல மாட்டார். he will say என்ன பண்ணலாம் தான் யோசனை கமல் மனசு வச்சா நடக்கும். கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த கண்ணழகி, அந்த அழகான தேவதைன்னு சொன்னாரே, வர்ணிச்சாங்களே, அந்த தேவதை திரும்பி வர முடியாது. ஆனால் அவளோட ஆசை இன்னும் அதை வந்து ஒன்றும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அந்த வில் அப்படியே இருக்கு, சைன் பண்ணியிருக்கா, ஸ்ரீவித்யான்னு சைன் பண்ணியிருக்கா. அது எனக்கு தெரிஞ்ச போது வரைக்கும் கமல் மாதிரி கமல்னால தான் இந்த இன்டர்வியூ பேச்சு எல்லாம் வந்திருக்கு. அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவரை இந்த ஒரு அழகான நல்ல காரியத்தை சுபமாக முடிக்கணுங்கிற இந்த ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும், ஸ்ரீவித்யாவோட எல்லா ஃபேனோட ஆசையாகவும் இருக்கும். இது நிச்சயமாக அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது, மிஸ்டர் சந்திரசேகர், இது நடந்து போச்சுங்கிற விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். நன்றி. நன்றி.